வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம தயிர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கிரேவி ரெசிபி இது. சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா தண்ணி விட்டு அரைச்சதாக எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லி இலை கொஞ்சம், தயிர் 1 கப். ஃபர்ஸ்ட் நம்ம தயிர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது கூட வத்தல் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி எல்லாமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த தயிரை வந்து அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். அந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இந்த தயிர் வந்து நம்ம இப்படி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ திரிஞ்சு போகாது. அதனால நம்ம வந்து இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டலாம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்படி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நாம நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான தயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பூரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுவே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.